Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் வந்து எப்படி படிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாம்ஸ்னாலுமே மெயின் எக்ஸாம்ஸில் வந்து மேக்ஸிமம் 40 மார்க்ஸ் ஆர் 50 மார்க்ஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு மேஜரான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஒரு ஷார்ட்டான டைமில் மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் எதுனா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அது வந்து நம்ம எப்படி படிக்கலாம், எந்தெந்த சோர்ஸ்லேருந்து படிக்கலாம், என்னென்ன மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுங்கிறதுக்கு தான் நிறைய பேருக்கான டவுட். ஸோ நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக டைம் இருக்குது, நம்ம ரெகுலராக படிக்கிற ஆள் அப்படின்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடணும். அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்க டைம் இல்லை அப்படின்னா 3 மாத கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ இந்த 3 to 6 மந்த்ஸ் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிக்கணும். ஸோ இந்த 6 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து முக்கியமாக கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பேங்கிங் நியூஸ், ஸ்டேட் நியூஸ், இன்டர்நேஷ்னல் நியூஸ், நேஷ்னல் நியூஸ், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ், டேஸ் அண்ட் தீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அவார்ட்ஸ், ஆர்பிஐ அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், டெய்லி எவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொருத்தவங்களுக்கு அது வேரி ஆகும். எவ்வளோ டைமில் படிக்கணும் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எதுலேருந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ என்னோட ஒப்பீனியன் எப்படின்னா, நிறைய வெப்சைட்டில் படித்து டம்ப் பண்ணிக்க வேணாம். செலக்டடாக ஒரு 2-3 வெப்சைட்ஸ், எக்ஸாம்பிள் ஆலிவ் போர்ட், அஃபேர்ஸ் கிளவுட், பேங்கர்ஸடா, இந்த மாதிரி ஒரு செலக்டடான ஒரு 3 வெப்சைட்லேருந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 20 to 25 கரண்ட் அஃபேர்ஸ் தான் வரும். மண்டே வரும்போது நிறைய நியூஸ் வரும், சண்டே நமக்கு அவ்வளோ நியூஸ் இருக்காது. ஸோ டெய்லி நியூஸை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி அந்த டே எண்டில் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. சிஏ ஃபன்ஸ்டா, நெக்ஸ்ட் வந்து அஃபேர்ஸ் கிளவுட், ஆலிவ் போர்ட், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் அவங்க போடுற வந்து குவிஸஸையும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி படித்த கரண்ட் அஃபேர்ஸோட குவிஸ் வந்து யூடியூப் வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து படிச்சிட்டோம், வீடியோஸ் பார்த்துட்டோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குவிஸ். நம்ம செலக்டடான வெப்சைட்ஸில் வந்து நம்ம படித்தாலும் நிறைய வெப்சைட்ஸில் போய் குவிஸ் போடணும். எங்கெங்கே கிடைக்குதோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக குவிஸ் போட முடியுமோ அவ்வளோ குவிஸ் போடணும். ஏன்னா சிம்பிளாக ஒரு நேஷ்னல் நியூஸ் படிச்சிருக்கோம், பட் அதே கொஸ்டினை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நம்ம கொஷின்ஸ் கேட்குறத வந்து போடும்போது தான் நம்ம அதை கற்றுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ குவிஸ் போட முடியுமோ அவ்வளோ குவிஸ் வந்து போடணும். ஸோ வெப்சைட் வந்து நீங்கள் 2-3 வெப்சைட் சூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை படிக்கணும். குவிஸ் வந்து நிறைய போடணும். தென் ரிவிஷனுக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம டெய்லி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து படித்ததை வீக்லி ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணணும். முடிஞ்சால் நம்ம மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் மட்டுமாவது எடுத்து குவிஸ் அட்டன் பண்ணணும். ஏன்னா அதில் தான் எல்லா டாபிக்ஸுமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு குவிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அவேர்னஸ் பற்றி பார்க்கலாம். பேங்கிங் அவேர்னஸ்லேயுமே வந்து ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸும் இருக்குது, அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ரீசன்ட் நியூஸுமே வரும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் பேங்கிங் அவேர்னஸ் ஒன்ஸ் ஒரு டாபிக் வைஸ் நோட் போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அதை நீங்கள் ஜஸ்ட்டு ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஒரு தடவை நல்லா டைம் எடுத்து நல்லா படித்து வச்சுருந்தோன்னா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்லேயும் 2-3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதை ஆட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு. தென் ரீசெண்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிப்போம்ல, அதில் வரது நம்ம எழுதி வச்சுக்கணும். இதுவும் இன்டர்வியூக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக பேங்கிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நம்ம பேங்கிங் நியூஸ் படிச்சுக்கிட்டே தான் ஆகும். நெக்ஸ்ட்டு பேங்கிங் அவேர்னஸ் வந்து நம்ம எதுலேருந்து படிக்கலாம்னா சிஏ ஃபன்ஸ்டா, சிடபிள்யூ சேனல், இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டு, அடா, ப்ராக்டிஸ் மார்க், இவங்க இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸுமே வந்து நான் வந்து எல்லாமே கோத்ரூ பண்ணி தான் படித்தேன். அதனால சொல்கிறேன், நீங்கள் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ. ஏன்னா சில பேர் வந்து நமக்கு ஃபாண்டை பார்த்தாலே படிக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஒரு 2-3 பிடிஎஃப்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து பேங்கிங் அவேர்னஸும் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், டெய்லி நோட்ஸ் எடுக்கணும். இதுக்கான மெயின் மந்த்ராவே என்னென்னா கன்சிஸ்டன்சி. டெய்லி முடிஞ்ச அளவுக்கு படிக்கணும். டெய்லி படிக்க முடியலனாலும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது நம்ம படிக்கணும்.
அண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு தடவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து எழுதிட்டிங்கன்னா அது நமக்கு வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து யூஸ் ஆகும். இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேபி யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகலாம். எப்படி படிக்கணும்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.